Hi all, welcome to Aarthi Balaji Makeover Styles. So இன்னைக்கு vlogமே வந்து நிறைய பேர் என்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணது தான் all about the highlighters. So highlighterல வந்து எக்கனாமிக்கலா பிரைட்ஸ்க்கு பண்றதுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க மேம் அப்படின்னு 2-3 கமெண்ட்ஸ் வந்திருந்தது. ஸோ அதை பற்றின வீடியோ தான் இன்னைக்கு. ஸோ லெட்ஸ் கெட் இன் தி வீடியோ. ஸோ அதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணக்கூடிய 2 ப்ரஷஸ், அதாவது ஹைலைட்டருக்கும் அந்த ப்ளஷருக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரஷஸ் பற்றி காமிச்சிடுறேன். ஸோ ஐ யூஸ் 073 ஃப்ரம் பிஏசி. ஸோ பிஏசி ப்ரஷஸ் தான் ஜாஸ்தி பிரைட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து ரொம்ப நல்லா எனக்கு ஒரு பிளெண்டிங் டெக்னிக் கொடுக்குது ஸ்கின்ல. ஸோ பிஏசியில் வந்து 073, அதாவது நம்ம இங்கே அப்ளை பண்ணுவோம் இல்லையா அந்த ப்ளஷர், நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து கான்டோர் அண்ட் ப்ளஷர் ரெண்டுமே வந்து காம்பினேஷனாக இருக்கும். இல்லை கான்டோர் பண்ணோம் அப்படின்னாலும் ப்ளஷர் வந்து அதோட பிளெண்ட் ஆகிடும். எனக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ப்ரஷ் இது ஃபார் யூஸிங் த ப்ளஷர். ஓகே, ஸோ அடுத்த ப்ரஷ் அப்படின்னும் போது திஸ் இஸ் அ ஃபேன் ப்ரஷ். நிறைய என்னோடய வீடியோஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய இந்த ஃபேன் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுவேன் ஹைலைட்டர்ஸ்க்கு. ஃபார் த நோஸ் இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். ப்ரஷஸ்லேயே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ப்ரஷ் அப்படின்னா இதை ஒரு ஃபெதர் டச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். பண்ணிக்கிறவங்களுக்குமே அந்த ஃபீல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த 2 ப்ரஷ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். திஸ் இஸ் ஃபார் த ப்ளஷிங் அண்ட் திஸ் இஸ் ஃபார் தி ஹைலைட்டிங். ஸோ நிறைய பேர் கேட்டாங்க மேம் தனித்தனியாக வாங்க முடியல, ஏன்னா நமக்கு வந்து திடீர்னு ஃபேர் டோன் பிரைட்ஸும் வருவாங்க, திடீர்னு நமக்கு வந்து டஸ்கி டோன் வருவாங்க, திடீர்னு வந்து டார்க்கர் டோன்ஸ் வருவாங்க, சாக்லேட் ஸ்கின் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டோன்ஸ் ஆஃப் ஸ்கின் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் ஆஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்ட். ஸோ ஒரு பிராண்ட்லேயும் வந்து எக்ஸ்பென்சிவாக போயிட்டு ஹைலைட்டர்ஸ் வந்து வாங்கணும்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ இது எனக்கு 2-3 கமெண்ட் தொடர்ந்து வந்துட்டு இருந்தது. ஏன்னா ஹைலைட்டர் போட்டாலே மேக்கப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் எனக்கு பர்சனலாக ஹைலைட்டர்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ நிறைய பேர் கேட்டதுனால இது ஒன்றுமே என்னோட மேக்கப் பேக்கில் எப்போயுமே நான் வச்சுருப்பேன். அண்ட் ஹையர் எண்ட் வந்து லைக் பெக்கா அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸும் இருக்குது. ஸோ ஐம் ஜஸ்ட் ஷேரிங் யூ திஸ். இது வந்து ஒரு 4 ஷேட்ஸ் வரும். திஸ் இஸ் ஃப்ரம் ரெவல்யூஷன். இது வந்து ரெவல்யூஷனோட ஹைலைட்டர். இட் காஸ்ட், நான் வாங்கும்போது இட் வாஸ் அரௌண்ட் 1300 இருந்தது. ஸோ நீங்கள் நைக்கா ஆப் ஆர் ரெவல்யூஷன் ஷோரூம்ஸில் இல்லை நிறைய மேக்கப் ப்ராடக்ட்ஸ் விற்கக்கூடிய கடைகளில் யூ கேன் கெட் திஸ் ப்ராடக்ட். ஸோ இந்த ரெவல்யூஷன் வந்து ரொம்ப ஹேண்டியாக இருக்குது, எனக்கு ஈஸியாக இருக்குது. ஒரு 4 கலர்ஸ் இருக்கும். ஸோ 4 கலர்ஸுமே இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா இந்த 4 கலர்ஸுமே ஒன்றா இருக்கும்போது ஸோ அவங்க டோனை ஈஸியாக நம்ம சூஸ் பண்ணிடலாம். ஸோ யூஸ்வலி இந்த டோன் தான் நான் எனக்கு ஜாஸ்தி யூஸ் பண்ணுவேன். ஸோ ரொம்ப ஃபேர் இருந்தால் இந்த டோன் யூஸ் பண்ணலாம். ஒரு மாநிறமாக இருந்தால் யூ கேன் யூஸ் திஸ் அஸ் அ ஹைலைட்டர். அண்ட் ரொம்ப டஸ்கியாக இருக்கவங்களுக்கு நீங்கள் வந்து இந்த டோன் போட்டிங்கன்னா ரொம்ப பளிச்சுன்னு தெரியும். அண்ட் அவங்கள வந்து டைம் ஆக ஆக கிரே டோன் க்ரியேட் ஆகும் மேக்கப்பில். அதாவது மேக்கப் பண்ணும்போது நல்லாயிருக்கும். நீங்கள் ஹைலைட்டர் போடும்போதுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஹைலைட்டர் பிளேஸ் அ வைட்டல் ரோல், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் வந்து ஹைலைட்டருக்கு இருக்குது மேக்கப்பில். நீங்கள் அந்த கரெக்டான ஃபவுண்டேஷன் கொடுத்துருப்பீங்க, கரெக்டான கன்சீலிங் கொடுத்துருப்பீங்க, கரெக்டான பவுடர் கொடுத்துருப்பீங்க. பட் ஸ்டில் உங்கள் மேக்கப் கிரே அடிக்குது, ஆஷ் அடிக்குதுன்னா தப்பான ஹைலைட்டர் ஷேட்ஸ் கொடுத்தாலும் மேக்கப் வந்து கிரே அடிக்கும், சில்வர் டோன் வரும், இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஸோ யூ ஹேவ் டு சூஸ் த ரைட் ஷேடு. ஸோ பிகினர்ஸாக இருக்கிறீங்க, பிகினர்ஸ் இல்லை நல்லா பண்ணுறீங்க அப்படின்னா கூட யூ கேன் பை. This is a very highly professional range of product, the Revolution, and a little bit of economical category ல வரக்கூடிய ஒரு பிராண்ட் தான். ஸோ நான் வாங்கும்போது அகெயின் இப்போ ப்ரெசென்ட் ப்ரைஸ் என்னன்றது எனக்கு தெரியல. நான் வாங்கும்போது இட் வாஸ் 1300 சம்திங் இருந்தது. அண்ட் நைக்காலலாம் அப்பப்போ நிறைய ஆஃபர்ஸ் போடும்போது மேக் யூஸ் ஆஃப் தட். ஸோ இந்த 4 ஷேடும் ஒன்றா இருக்கும்போது இட்ஸ் வெரி ஈஸி டு சூஸ். ஓகேங்களா? ஸோ அகெயின் நான் ரிப்பீட் பண்ணுறேன், திஸ் இஸ் நான் கஸ்டமைஸ் பண்ணது எப்படின்னா இட்ஸ் ஃபார் வெரி ஃபேர் டோனுக்கு இது அப்ளை பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து என்னுடைய டோனுக்கு நான் ஜாஸ்தி யூஸ் பண்ணுறது. அண்ட் கொஞ்சம் வந்து டஸ்கி சாக்லேட் ஸ்கின் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்கின்க்கு இந்த கலர் ஹைலைட்டர்ஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஸ்கின்னோட பிளெண்ட் ஆகும், தனியாக தூக்கிட்டு தெரியாது. இல்லைனா என்ன ஆகும், நீங்கள் போட்டோன்னா தொடங்க இந்த ஹைலைட்டர் மாதிரி இருக்குது, பலப்பலன்னு இருக்குன்னுவாங்க. அதுக்கு ரீசன் வந்து ஹைலைட்டரில் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் கரெக்டான ஷேட் சூஸ் பண்ணலனா தான் அந்த ப்ராப்ளம் வரும். ஸோ டஸ்கி டோனாக இருந்ததுன்னா யூ கேன் கோ வித் திஸ். இன்னுமே ரொம்ப வந்து ஒரு டார்க்கர் டோன்ஸ் நம்ம பண்ணுறோம், நிறைய பிள்ளைங்களுக்கு அந்த ஸ்கின் டோன்ஸும் நம்ம பண்ணுறோம். ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஷேட்ஸ் கொடுக்கும்போது டைம் ஆக அந்த ஃபவுண்டேஷனும் இதுவும் வந்து சரியாக செட் ஆகாமல் அண்ட் அது வந்து ஒரு ஃபேரர் கேட்டகரியில் வருது இது எல்லாமே. ஸோ நிறைய அவங்கள விட ஒரு 2-3 மடங்கு நீங்கள் ஃபேரர் கேட்டகரி கொடுக்கும்போது கண்டிப்பாக மேக்கப் கிரே அடிக்கும், டார்க்காக ஆகும், டைம் ஆக கருப்பும் அடிக்கும். ஸோ இதுவும் ஒரு ரீசன் மேக்கப் வந்து கிரே அடிக்கிறது, கருப்பு அடிக்கிறது, ஆஷ் அடிக்கிறதுக்கான ரீசன். ஸோ ஹைலைட்டர் போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு போடுறது மேக்கப் கிடையாதுங்க. ஸோ கரெக்டான ஹைலைட்டர் எது அப்படின்றத சூஸ் பண்ணி போடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் அதோட ஷேட்ஸ் காமிக்கிறேன் உங்களுக்கு, அதுக்கப்புறம் எப்படி போடணுன்றது காமிக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஷேட். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு வந்து தெரியும், நல்லா வந்து ஒரு டார்க்காக இருக்கு பாருங்கள், பளிச்சுன்னு இருக்குது. இது வந்து ஃபேரர் டோனுக்கு போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் அடுத்து இது வந்து இதுதான் என்னோட ரொம்ப ஒரு ஃபேவரட்டானது.
நிறைய பிரைட்ஸ்க்கு ரொம்ப நேச்சுரலாக வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஷேட் இது. நான் கொஞ்சம் நிறைய போடுறேன், உங்களுக்கு தெரியணுன்றிருக்கா, பட் நீங்கள் லைட்டாக போட்டாலே அந்த ஷிம்மர் எஃபெக்ட் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இது வந்து டஸ்கிக்கு யூஸ் பண்ணுவேன். ஸோ என் கையுமே ஒரு டஸ்கி டோனில் தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ ஒரு ஹைலைட்டடாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப பளிச்சுன்னும் ஆகாது. ஸோ மேக்கப் ஆல்சோ டசன். இது வந்து கொஞ்சம் டார்க்கர் ஷேட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ்வலி டார்க்கர் ஷேட்ஸ்க்கு வந்து காப்பர், ப்ரான்ஸு இது எல்லாமே அழகாக செட் ஆகிடும். ஸோ இன் தீஸ் 4 ஷேட்ஸ். ஸோ இன்னும் கொஞ்சம் பிரைட் பண்ணி காமிக்கிறேன் சொல்லுறது. ஸோ இவ்வளோ போட மாட்டோம், பட் ஜஸ்ட் வீடியோக்கு உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியணுன்றதுக்காக ஐ ஜஸ்ட் அப்ளைங் இட். ஸோ தீஸ் 4 ஷேட்ஸ் ஆர் பியூட்டிஃபுல் ஷேட்ஸ். ஸோ இந்த 4 ஷேட் இருந்தது அப்படின்னா என்ன மாதிரி மேக்கப்புக்கு வேணாலும் நீங்கள் வந்து இந்த ஒரு பேலட் இருந்தாலே யூ கேன் யூஸ் இட். அண்ட் இது வந்து மோர் ஆஃப் ப்ரான்சர். ஸோ அந்த ப்ரான்சர் கேட்டகரியில் வரக்கூடிய ஹைலைட்டர்ஸ். ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து சம்டைம்ஸ் இதை வந்து ப்ளஷராகவும் யூஸ் பண்ணுவேன். இந்த டார்க்கர் டோன்ஸை வந்து இப்போ என் ஸ்கின்க்கு நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறேன், இல்லை சில பிரைட்ஸ் கூட. ஸோ பண்ணும்போது வந்து நிறைய விஷயங்கள் தோணும், இது இவங்களுக்கு போட்டால் அழகாக இருக்குமே அப்படின்னு தோணும். அப்படி தோணும்போது கொஞ்சம் மாற்றி மாற்றி நான் யூஸ் பண்ணுறது உண்டு. ஸோ இது வந்து நான் வந்து ஐஷேடோவாகவும் யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து இந்த கான்டோர் பண்ணுறோம் இல்லையா, அந்த பார்ட் அப்ளை பண்ணுறேன். ஸோ கான்டோர் பண்ணாமல் கூட நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது என்னுடைய கான்டோர் பண்ணுற இடம். ஸோ அதை வந்து லைட்டாக பண்ணிட்டேன். திரும்பி அதே கலரை தான் திஸ் யூஸிங் திஸ். ஸோ இப்போவுமே இந்த டைரெக்ஷனில் அப்ளை பண்ணிங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டாக உங்களுக்கு வரும். ஸோ அடுத்தது வந்து ஹைலைட்டர். ஸோ ஹைலைட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த கலரும் போடலாம், பட் இந்த கலர் வந்து கொஞ்சம் ஹெவியாக, எனக்கு என் கலருக்கே கொஞ்சம் ஹெவியாக தான் ஃபீல் ஆகும். சம்டைம்ஸ் மீடியம் ஷேட்ஸ்க்கு கூட க்ரே அடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் உண்டு. ஸோ ஒரு நல்ல மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் ரெக்கக்னைஸ் ஆகணும் அப்படின்னா என்னோடய டிப் இதுதான். ஒரு விஷயத்தையுமே யோசித்து பண்ணுங்கள். இந்த ப்ரைடுக்கு இந்த கலர் சூட் ஆகுமா, கொஞ்சம் நேரம் கழிச்சு எப்படி இருக்க போகுது, ஸோ அந்த ஹாலில் ஏசி இருக்கா, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நோட் பண்ணி அண்ட் அவங்களோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது. சில பேர் நல்ல மேக்கப் எதிர்பார்ப்பாங்க, சில பேர் வேண்டான்னுவாங்க, சில பேர் நேச்சுரல் லுக் வேணும்னுவாங்க. ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சு ஒரு விஷயம், ஒரு ஹைலைட்டுன்றது ஒரு சிம்பிளான விஷயமா இருக்கலாம், ஆனால் எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு பியூட்டிஃபுல்லான மேக்கப் கொடுக்க முடியுங்க. ஸோ மேக் ஷுவர் கெட் த பர்ஃபெக்ட் நாலேஜ். ஸோ லைட்டாக இந்த கலர் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து இந்த டைரெக்ஷன் தான் என்னுடைய ஹைலைட்டிங் பொசிஷன். ஸோ அதையும் நம்ம ப்ளஷர் போட்டதையும் ஜஸ்ட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ தட் கலர்ஸ் தனித்தனியாக தூக்கிட்டு தெரியாது. ஸோ நோஸ்க்கு கொஞ்சம் லைட்டாக ஜஸ்ட் ஒரு க்ளோ வேணும்னா. ஸோ மெத்தட் பார்த்துக்கோங்க, ஃபேஸ் ஃபுல்லாக நான் போடலை. ஸோ ஜஸ்ட் பிளெண்டட் தனியாக தெரிஞ்சது அப்படின்னா ரெண்டுத்தை அப்படி கொஞ்சம் ப்ரஷ் பண்ணிவிடுங்க. ஒரு 10 minutes கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கின்னோட அது வந்து பிளெண்ட் ஆகிடும். ஸோ இது வந்து அடிஷ்னல், வேணும்னா நீங்கள் இங்கே அப்ளை பண்ணிக்கலாம், பட் பிரைட்ஸ்க்கு தேவையில்லை. பட் செல்ஃப்க்கு நல்லா ஒரு க்ளோ கிடைக்கணும் அப்படின்னா யூஸ் பண்ணலாம்.
ஹோப் யூ என்ஜாய்ட் திஸ் vlog. இதோடைய நம்பர் எதாவது இருக்கா பார்க்குறேன். பர்டிகுலராக நம்பர்னு எதுவும் கொடுக்கல. லஸ்டர் லைட் ஹீட் வேவ் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ நான் என்ன காமிக்கிறேன், நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணுற ஒரு எக்கனாமிக்கல் பேஸ் ஹைலைட்டர் அண்ட் செல்ஃப்க்குமே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபினிஷ் கொடுக்கும். ஹோப் இந்த vlog ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே சேஃப். பாய்.